الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் மனிதர்களாக வாழுகிற நமக்கு எத்தனையோ பல ஆசைகளும் பல எண்ணங்களும் இருப்பதை நாம் அறிந்து வருகின்றோம். இந்த உலகத்தின் மீதான இந்த ஆசையும் அதை அடைந்து கொள்வதில் அவன் காட்டுகிற ஆர்வமும் அதை சொல்லில் அடக்க முடியாத அளவிற்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதன் தங்கத்தை விரும்புகிறான் என்றால் அந்த தங்கம்தான் அவனுக்கு மேலானது என்று கருதுகிறான். ஒரு மனிதன் குழந்தை செல்வத்தை விரும்புகிறான் என்றால், அந்த குழந்தைக்காக பாடுபடுகிறான் என்றால் அதுதான் அவனுக்கு மேலானது என்று எண்ணிக்கொள்ளுகிறான். இந்த உலகில் மனிதன் எதை விரும்புகிறானோ, எதை நோக்கி அவன் பயணிக்கிறானோ அதுதான் தனக்கு மேலானது என்று கருதுகிறான். அது மிக பெரியது என்றும் எண்ணுகிறான். ஆனால் இந்த உலகில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய முஸ்லிம்களுக்கு எது மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் அவனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மினல்லாஹி அக்பர். ஒரு மூமினுக்கு இந்த உலகில் இறைவனுடைய பொருத்தம் தான் மிக பெரியது என்று அவன் எண்ண வேண்டும். ஒரு மூமினுக்கு, நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு இந்த உலகில் எது பெரியதாக தோன்ற வேண்டும் என்றால் இறைவனுடைய திருப்பொருத்தம் தான் மிக பெரியது என்று அவன் எண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனையோ காரியங்களை விரும்புகிற நாம் அந்த காரியங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மைகளை ஒப்பிடும் பொழுது இறை திருப்திக்கு நிகராக ஒரு மனிதன் இறை திருப்தியை அடைந்து விட்டால் அதற்கு நிகராக அவன் அடைகிற இன்பத்திற்கு வேறு எந்த ஒரு இன்பமும் ஈடாகாது. அந்த அளவிற்கு ஒரு மனிதன் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றால் அவ்வளவு இன்பங்களை அடைகிறான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய பொருத்தத்தை நாடுகிறாள். தன்னுடைய கணவனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்கள் தனக்கே பிடிக்காவிட்டாலும் செய்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய பொருத்தத்தை விரும்புகிறான். தன்னுடைய மனைவியுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் இவனுக்கு பிடிக்காவிட்டாலும் கூட அதை செய்து கொடுப்பதை பார்க்கிறோம்.
இப்படித்தான் ஒருவர் இன்னொருவருடைய பொருத்தத்தை யாரெல்லாம் யாருடைய பொருத்தத்தை விரும்புகிறோமோ அந்த அனைத்து மனிதர்களுமே தன்னுடைய இவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற அனைவரும் தன்னுடைய நிலையவே மாற்றிக்கொள்ளும். ஆனால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இறை திருப்தியை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற செயல்கள் என்ன, தான் தன்னுடைய செயல்களில் இருந்து தன்னை மாற்றிக்கொண்டது என்ன என்று பார்த்தா ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடைய பொருத்தத்தை விட கீழானது என்று நினைக்கிறான். இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவது என்பது ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு வேலையாட்கள் தன்னுடைய முதலாளியுடைய பொருத்தத்தை விட இறை பொருத்தம் கீழானது என்று நினைக்கிறான். அதனாலதான் கடையில வேலை பார்க்கக்கூடியவங்க எவ்வளவு சின்சியரா இருக்கிறான். காலையில 10 மணிக்கு கடை திறப்பதாக இருந்தால் 9:30க்கே போயிடுவான். முதலாளிக்கு போய் சாவி கொடுங்க, நான் போய் கடையை திறக்கிறேன் என்று சொல்லி சாவியை வாங்கி கொண்டு போய் கடையை திறக்க. என்ன காரணம்? நாம நல்ல வேலை பார்த்தா அவருக்கு பிடித்ததை போன்று நாம் நடந்து கொண்டால் அவருடைய பொருத்தத்தை பெற முடியும். அவருடைய பொருத்தத்தை பெற்றால் இந்த உலகில் நமக்கு ஏதேனும் ஒரு லாபம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் ஏதேனும் பொருத்து வாங்குவார் என்பதற்காக இது போன்ற மனிதர்களுடைய பொருத்தங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இறைவனுடைய பொருத்தம் என்பது சாதாரண ஒன்றா? இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளதையும் ஒட்டுமொத்த அந்த சராசரத்தையும் படைத்து அனைத்து ஆற்றலையும் தன் கைக்குள் வைத்திருக்கிற அந்த இறைவனுடைய பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அதற்கு பிறகு அவன் அடைகிற அந்த இன்பத்திற்கு அளவே இல்லை. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நீங்கள் செய்கிற நன்மைக்கு அது போன்ற நல்லறத்திற்கு நற்கூலி உண்டு. நீங்கள் என்னென்ன நல்லறங்கள் செய்கிறீர்களோ அந்த நல்லறங்கள் அனைத்திற்கும் நற்கூலி உண்டு. நீங்கள் தொழுகிறீர்களா, அந்த தொழுகைக்கு நற்கூலி உண்டு. நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களா, அந்த நோன்புக்கு நற்கூலி உண்டு. இப்படி நீங்கள் செய்கிற அனைத்து நல்லறத்திற்கும் நன்மை நல்ல கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதை நாம் அதிகமாக தருவோம். நன்மைக்கு அது போன்ற கூலி உண்டு. அந்த கூலி மட்டும் இல்லாமல் இறை பொருத்தத்தை யார் அடைந்து விட்டாரோ அவருக்கு இன்னும் அதிகமாக தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை செவியுற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மைக்கு நற்கூலி என்பது ஓகே, அது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஜியாதானா என்ன, அதிகப்படுத்துதல் என்றால் என்ன, இன்னும் அதிகமா தருவேன் என்று இறைவன் சொல்லுகிறானே அது என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கேள்வி கேட்ட அந்த நபரை அழைத்து மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு செய்தியை அவங்களுக்கு சொல்றான். அது என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த ஜியாதாவுக்கு என்ன விளக்கம் தெரியுமா என்று அல்லாஹ் மறுமை நாளில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று நிறுத்துவான். கேள்வி கேட்பதற்காக இந்த உலகில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு தகுந்த பரிசை தருவதற்காக அல்லாஹ் மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டி அவர்களிடம் ஒரு அறிவிப்பாளர் ஒரு அறிவிப்பு செய்வார். என்ன அறிவிப்பு? மன்கான யோமுது செய்வார். யாரெல்லாம் இந்த பூமியில் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அதன் பின்னால் செல்லுங்கள். ஒரு அறிவிப்பு வரும். அறிவிப்பு வந்தோன்ன மன்கான யோமுது ஷம்ஸ், யாரெல்லாம் சூரியனை வணங்கினார்களோ அதற்கு பின்னால் செல்வார்கள். மன்கான யோமுது கமர், யாரெல்லாம் சந்திரனை வணங்கினார்களோ அதற்கு பின்னால் செல்வார்கள். மன்கான யோமுது கைரல்லா, யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்களோ தரையாக்களையும் சிலைகளையும் மண்களையும் கற்களையும் வணங்கினார்களோ அதற்கு பின்னால் செல்வார்கள். சென்றதற்கு பிறகு அதற்கு பின்னால் சென்று நரகத்தில் விழுவார்கள். சூரியனை போன்று ஒன்று கொண்டு வரப்படும். யாரெல்லாம் சூரியனை வணங்கினையோ இதுக்கு பின்னாடி போ என்று அங்கு அறிவிப்பு செய்யப்படும். அதற்கு பின்னால் செல்வார்கள், நரகில் விழுவார்கள்.
யாரெல்லாம் சந்திரனை வணங்கினீங்களோ அதற்கு பின்னால் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பின்னால் சென்று நரகில் விழுவார்கள். இப்படி இந்த உலகில் யாரெல்லாம் எதை வணங்கினார்களோ அதற்கு பின்னால் சென்று நரகில் விழுவார்கள். மூன்றே மூன்று கூட்டம் மட்டும்தான் பாக்கி இருக்கும். யாரு? யூதர்கள் ஒண்ணு, இரண்டாவது கிறிஸ்தவர்கள், மூன்றாவது முஸ்லிம்கள். இந்த மூன்று நபர்கள் தான் அந்த மறுமையில நிற்பாங்க விசாரணைக்காக. பாக்கி எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? அதற்கு பின்னால் சென்று நரகில் விழுந்து விடுவார்கள். உடனே யூதர்களை பார்த்து அந்த அறிவிப்பாளர் கேட்டா, யூதர்களே மா குன்தும் தஅபுதூன், நீங்க யாரப்ப வணங்குறீங்க? யூதர்களே நீங்க பூமியிலே நீங்க யார வணங்குறீங்க என்று சொல்லும் பொழுது, காலு குன்னா நஅபுது உஸைர் இப்னுல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் உஸைர் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் உஸைர் இருக்கிறாரா இல்லையா, அவரை நாங்கள் வணங்கினோம் என்று அவர்கள் அங்கு பதிலளிப்பார்கள். கத்தத்தும், உடனே அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்ற, ஏன் பொய் சொல்ற? அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லாத போது, மகன் இல்லை என்று சொல்லும் பொழுது நீ யாரப்பா வணங்கின என்று அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு வேதனை கொடுக்கப்படும். உடனே அவர்கள் இறைவன்கிட்ட தண்ணீர் வேண்டும் என்று கதறுவார்கள். உடனே அவர்களுக்கு கை காட்டப்படும். அந்த இடத்தில் காணல் நீர் இருக்கும். அந்த காணல் நீரை நோக்கி செல்வார்கள், நரகத்தில் விழுவார்கள். அதே போன்று அடுத்து நிற்கிறவங்க யாரு? சும்மா கானூனின் நசாரா, கிறிஸ்தவர்கள் நிற்பார்கள். அவர்கள்ட்ட கேட்கப்படும், மா குன்தும் தஅபுதூன், நீங்க யாரப்பா வணங்குனீங்க? அவங்க சொல்லுவாங்க, நாங்க மசீஹ் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் மசீஹை வணங்கினோம், ஈசாவை வணங்கினோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கும் அங்கு வேதனை கொடுக்கப்படும், அவர்களுக்கும் அங்கு பதில் கொடுக்கப்படும், அவர்களுக்கும் அங்கு காணல்கள் காட்டப்படும். அதன் பின்னால் சென்று நரகில் விழுவார்கள். இப்ப மீதம் இருக்கிறது முஸ்லிம்கள் மட்டும். பாக்கி எல்லாருமே போயாச்சு. முஸ்லிம்கள் யாரெல்லாம் இருப்பா? நன்மை செய்த முஸ்லிம்கள் இருப்பார்கள், பாவம் செய்த முஸ்லிம்கள் இருப்பார்கள். இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இருக்கும் பொழுது அவர்களிடம் அல்லாஹ் வருவான். அவர்களிடம் அல்லாஹ் வந்து அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒரு வகையில் வருவான், ஒரு உருவத்துல வருவான். வந்து கேட்பா, என்ன பாச்சு, எவ்வளவு பேர் எல்லாம் போயிட்டாங்கல்ல, நீங்க போகலையா என்று இறைவன் கேட்பான். உடனே அந்த மக்கள் சொல்வார்கள், நாங்க எங்களுடைய இறைவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். சூரியனை வணங்கினவன் அதற்கு பின்னால் போயிட்டான், சந்திரனை வணங்கினவன் அதற்கு பின்னால் போயிட்டான். நாங்கள் யாரை பூமியில் வணங்கினோமோ அந்த இறைவனுக்காக, அந்த அல்லாஹ்வுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், அவனுடைய வருகைக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம் சொல்லி அந்த மக்கள் சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஆனா ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று இறைவன் சொல்லுவான். உடனே கூடி இருந்த அந்த மக்கள் நவுது பில்லாஹி மின்கா, இறைவன் உன்னிடம் இருந்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடுறோம் அப்படிம்பாங்க. அந்த மக்கள் தெரியாது இவன் தான் இறைவன் என்று, இவன் தான் அல்லாஹ் என்று அந்த மக்களுக்கு தெரியாது. உடனே அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்ட்ட உன்னிடம் இருந்து பாதுகாப்பு தேடுறோம் அப்படின்னு. உடனே இறைவன் கேட்பான், இதே உரையாடல் மறுபடி நடக்கும். உடனே இறைவன் கேட்பான், ஆகல் பைனக்கும் பைனகி ஆயாக்கும் தகுதி மூலமும், சரி நான் உங்களுடைய இறைவன் இல்லை அப்படிங்கிறீங்க, உங்களுடைய இறைவன் இவன் தான் என்பதற்கு உங்களிடம் ஏதாவது அடையாளம் இருக்குதா? அல்லாஹ் கேட்பான், அடையாளம் இருக்குதாப்பா, இப்படித்தான் இருப்பான், அவன் கை இப்படி இருக்கும், அவன் முகம் இப்படி இருக்கும், ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா என்று இறைவன் அவர்களை நோக்கி கேட்பான். உடனே அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஏன் இல்ல, இருக்குது, நாங்கள் திருமறை குர்ஆனில் படித்திருக்கிறோம், அதுதான் சாக், அதுதான் கெண்டைக்கால், மறுமை நாள்ல இறைவன் தனது கெண்டைக்காலை காட்டுவான் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு போதிக்கிறது, அதுதான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்வார்கள். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யௌம யுக்ஸஃபு அன் சாக், மறுமை நாளில் இறைவன் தன்னுடைய கெண்டைக்காலை மக்களிடம் காட்டி, நான் தான் உங்களுடைய இறைவன், இங்க வந்து சஜிதா பண்ணு என்று அழைப்பான். அப்படி அழைக்கும் பொழுது அவர்களில் சில பேர் தடுத்து நிறுத்தப்படுவார்கள், அவர்களால் சஜிதா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 68வது அத்தியாயத்துல 42 முதல் 43 சொல்றான்.
மறுமை நாள்ல இறைவனுடைய கால் திறந்து கெண்டைக்கால் திறந்து காட்டப்படும் பொழுது சில பேரால் சஜிதா செய்யக்கூட முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் பூமியில் இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, சஜிதா செய்ய சுஜூது செய்ய அவர்கள் அழைக்கப்படும் பொழுது அதற்கு சரியான முறையான பதில் கொடுக்கல. அவர்கள் சஜிதா செய்யல, முறையாக சுஜூது செய்யல. அதனால் இங்கு அவர்களால் சஜிதா செய்ய முடியாது. முதல் காரணம். இரண்டாவது, பூமியிலே சில பேர் அவர்கள் சஜிதா செய்வதற்கு வந்தார்கள், தொழுதார்கள். எது அடிப்படையில் தொழுதா? பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதார்கள். இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு உள்ள அச்சத்தோடு இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லாம இவர் தொழுகை அளிப்பார், இவர் 5 நேரம் அழகா தொழுவாரு, எல்லா நேரத்திலையும் பள்ளியில பார்க்க முடியுமே என்று பேர் வாங்கப்பட வேண்டும் என்பதற்காக தொழுறாங்க. பிறர் நம்மை தோற்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள். அப்படி யார் இந்த உலகில் தொழுதார்களோ அவர்களால் அங்கு அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம தொழுகிறோம், எந்த அடிப்படையில் தொழுகிறோம்? முன்னாடி அல்லாஹ்வுடைய காலை பார்க்கிறோமா? கெண்டை காலை பார்க்கிறோமா? இல்ல. இருந்தாலும் தொழுகிறோம். எந்த அடிப்படையில? இறைவன் முன்னாடி நிற்கிறான், அவனுடைய காலில் தான், அவனுடைய கொண்டை காலில் தான் நாம் சஜிதா செய்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு தொழுகிறோம். ஆனால் காலை பார்க்கல. மறுமை நாள்ல இறைவன் தன்னுடைய காலை காட்டி சஜிதா செய் என்று அழைக்கப்படும் பொழுது நம்மால் முடியல என்றால் நம்மை விட துரதிர்ஷ்டவான்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யாருடைய காலை நம்ம விழாம இருக்கிறது காரணம்? ஒருவர் ஒரு மனிதனுடைய காலில் விழக்கூடாது இருக்கிறோமே, மறுமையிலே அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு தருவான் காலில் விழுவதற்கு. அது இறைவனுடைய கால். அந்த கெண்டை காலில் விழுந்து சஜிதா செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகில் இந்த நெற்றி பிறருடைய காலில் பணியாமல் இருப்பதற்காக ரசூலுல்லாஹ் கூட தடுத்தாங்க இல்லையா? நான் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதற்கு அனுமதி அளித்திருந்தால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய காலில் விழுவதற்கு அனுமதித்திருப்பேன். ஆனால் அதையும் நான் தடை செய்கிறேன். ஏன்? நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இறைவனுடைய காலில் விழுவதற்காகத்தான் இதை நம்ம பண்றோம். பிறனுடைய காலில் விழாமல் இருப்பதற்கு காரணம் கூட அந்த இறைவன் மறுமை நாள்ல அவன் தன்னுடைய கெண்டை காலை காட்டும் பொழுது அதுல விழணும், அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். எங்க? சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்திற்கு நேரடி அழைச்சிட்டு போயிருவானா? போக மாட்டான். இடையில ஒரு பாலத்தை கொண்டு வைப்பாங்க. அங்கேயும் ட்விஸ்ட் இருக்கு. இந்த நிற்போம், இடையில நரகம் இருக்கும். அந்த நரகத்தை தாண்டித்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இடையில ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு நல்ல ஒரு பாலத்தை கொண்டு அந்த பாலத்தை யார் கடக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்றெல்லாம் ஒரு விதியை வச்சிருக்கோம். அந்த விதியில நம்ம பாஸ் ஆகிறதுக்கா இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அவ்வளவு அலட்சியமா இருக்கும். ஃபர்லா அதை மட்டும் எழுதிட்டு போயிடும். 2 ரகாத் எக்ஸ்ட்ரா சுன்னத் அதெல்லாம் டைம் இல்ல, ஓடி இருக்கும். தொழுகை முடிஞ்சிட்டு உட்கார்ந்து திக்கிடுவோமா? கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு அல்லாஹ் சொல்றாங்க, என் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத் சொன்னால் நான் அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். இந்த மாதிரி நல்லறங்களை சேமிப்பதற்கு அவ்வளவு வழிவகை இருந்தாலும் நம்ம அலட்சியமா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு செய்யற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இந்த தொழுகை, நோன்பு, நம்ம செய்யற தான தர்மம், நம்ம செய்யற திக்ரு, இவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு செய்வதை போன்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு செய்யல. இது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்றிலிருந்து இறைவனை வணங்கப் போகிறோம், இறைவனுக்காக சுஜூது செய்ய போகிறோம் என்று முடிவெடுத்தாலும் இறைவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த உதவியில் இருந்து, அந்த மதிப்பில் இருந்து ஒரு அளவு கூட கூடாது. அதே மாதிரி இந்த உலகில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களும் சேர்ந்து
இன்றிலிருந்து நாங்கள் இறைவனை வணங்குவதில்லை என்று முடிவெடுத்தாலும் கூட 1% கூட இறைவன் இருந்து அந்த மதிப்புல இருந்து குறையாது. அவ்வளவு உயரத்துல உயர்வான மதிப்புல இறைவன் இருக்கிறான். எதுக்கு தொழுகிறோம், எதுக்கு நோன்பு நோக்கிறோம், எதுக்கு தானம் செய்யறோம், எதுக்கு இதர வணக்கங்களை செய்யறோம்னு இந்த பாடத்தை கடப்பதற்கு முதல்ல தெரிஞ்சுக்கீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில ஒவ்வொருவரும் வருவார்கள். எப்படி வருவாங்க தெரியுமா? மலை போன்ற நன்மைகளோடு வருவார்கள். பவர், அந்த பாலத்தை கடப்பதற்கு தேவையான பவர், அந்த மலைகள் போன்ற அளவிற்கு நன்மைகளோடு வரக்கூடியவர் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். அந்த பாலத்தை எப்படி கடந்து செல்வாரு? அவர்கிட்ட இருக்கிற அந்த நன்மைகளை வைத்து, அவர் செய்த இந்த நல்லறத்தை வைத்து இந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். சில பேரு வேகமாக பயணிக்கிற குதிரை வேகத்தில் பயணம் செய்வார். சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் அடிபட்டு மிதிபட்டு சென்று விடுவார்கள். சில பேரு பவர் இருக்காது, உள்ள பேரும் சுபு தொழாம தூங்கியிருப்பாரு, நுகர் தோங்கிருப்பாரு, அசல் தோங்கிருப்பாரு. இந்த 2 நேர 3 நேர தொழுக இவ்வளவு காலம் இருக்கும். பவர் தன்னுடைய பெருவரல்ல கட்டைகள் அளவு இருக்கும். அதை கொண்டு இந்த பாலத்தை எப்படி கடக்க முடியும்? அவருடைய பவர் குறைந்தவுடன் உள்ள செஞ்சிருவார். அது மட்டும் இல்ல, அந்த பாலம் கொக்கிகள் இருக்கும், முற்கள் இருக்கும், வழுக்கி விடக்கூடிய அளவுல மோசமா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பாலத்தை கடப்பதற்கு யார் கடப்பா? நம்ம அல்லாஹ் தந்த, இந்த உலகத்தில் இறைவன் தந்த அந்த வாழ்நாட்களையும் நேரங்களையும் அந்த நன்மைக்காக யார் செய்கிறார்களோ அவர்கள் கடந்து விடுவார்கள். கடந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்திற்கு போன உடனே சொர்க்கவாசிகள் அந்த இன்பங்கள்ல அப்படியே திகைச்சிருப்பாங்க. அங்குள்ள இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை நம்ம சொல்ல தேவையில்லை, அவ்வளவு இன்பங்கள் இருக்கிறது. அந்த இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்கள்கிட்ட இறைவன் வருவான். வந்து இறைவன் கேட்பான், இப்பா நல்லா இருக்கிறீங்களா? சொர்க்கவாசிகளை அழைத்து இறைவன் கேட்பான், என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா என்று. எதுவும் தேவையா, எதுவும் மாற்றணுமா என்று சொர்க்கவாசிகளை பார்த்து இறைவன் கேட்பான். கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்லுவாங்க, இறைவா என்ன கேட்கிற? இந்த உலகில் நீ யாருக்கும் வழங்காத ஒன்றை எங்களுக்கு நீ வழங்கி இருக்கிறாய். எங்களை நரகத்தில் இருந்து காத்திருக்கிறாய், சொர்க்கத்திற்கு எங்களை அனுப்பி இருக்கிறாய், எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கி இருக்கிறாய். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியும், அவ்வளவு இருக்கிற என்று அவர்கள் சொல்லும் பொழுது இறைவன் சொல்வான், இல்லை, இதை விட மேலொன்று இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தரவா? உடனே மக்கள் கேட்பாங்க, இதை விட மேலையா, சொர்க்கத்தை விட மேலையா என்று கேட்பார்கள். உடனே இறைவன் சொல்வான், நான் என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது பொழிந்து விட்டேன். இன்றிலிருந்து உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை விட மேலங்கிறான். இறைவனுடைய அந்த திருப்பொருத்தம் என்பது நம்ம நினைப்பதை போன்று சாதாரணமானது கிடையாது. சொர்க்கத்தில் நாம் அனுபவிக்கின்ற அந்த இன்பங்களை விட மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்கன்னா, சொல்லிட்டு என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் உங்கள் மீது பொழிகிறேன் என்று சொல்லிட்டு இறைவன் அவனுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த தன்னுடைய திரையை அப்புறப்படுத்துவான். அப்புறப்படுத்தினோடனே இறைவனுடைய அந்த அழகை சொர்க்கவாசிகள் அனைவரும் கண்டு ரசிப்பார்கள். அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகை கண்டு ரசிப்பார்கள். ரசிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த உன்னுடைய அழகை காண்பதை விட பேரின்பம் வேறு எதுவுமே இருக்காது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த சொர்க்கம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய அழகை காண்பது மட்டும் எங்களுக்கு போதும், அதில் கிடைக்கிற அந்த இன்பம் மட்டும் போதும் என்ற அளவிற்கு சொர்க்கவாசிகள் திகைப்பார்கள், அந்த அளவிற்கு இன்பத்தில் இருப்பார்கள். என்றால் அதுக்கு காரணம் என்ன? இறை பொருத்தம்.
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றால் மட்டும்தான் இது போன்ற இன்பங்களை நாம் அடைய முடியும். ஒரு மூமினுக்கு இந்த உலகில் அனைத்தையும் விட இறை பொருத்தம்தான் பெரியது என்று இறைவன் சொல்வதற்கு காரணமும் இதுதான். இறை பொருத்தம் இருந்தால் மறுமையில இன்பமான ஒரு வாழ்க்கை, இறை பொருத்தத்தை பெறவில்லை என்றால் அதற்கு தகுந்த மாதிரி தண்டனை மறுமையில இறைவன் கொடுப்பான் என்பதை உணர்ந்து இறை பொருத்தத்தை பெற்று இறை பொருத்தத்திற்காக இந்த உலகில் நாம் நல்லறம் செய்து நாம் நல்லது செய்யறோம். அந்த நல்லறம் எதற்காக செய்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க. இறை பொருத்தத்திற்காக பாவம் இல்லை, யாரும் நீங்க தப்பிக்க முடிய பாவம் செய்யக்கூடிய அனைவரும் அதிலிருந்து மீள்வதற்கான வழியை தேர்வு செஞ்சிருக்கிறோமா? பாவத்தை உணர்ந்து வருந்தி இருக்கிறோமா? அதற்கான மீட்சி என்ன என்பதை சிந்தித்திருக்கிறோமா? நல்லறத்திற்கு நம்ம அதிக நேரங்களை ஒதுக்குறோமா என்பதை சிந்தித்து அந்த இறை பொருத்தத்தை பெற்று இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியலட்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை பேச اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த நாட்டிலே முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று இந்திய நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கருதி அதற்கு தகுந்தாற் போல் என்னென்ன சட்டத்திட்டங்களை இயற்ற முடியுமோ அதை இயற்றி வருவதை பார்க்கின்றோம். சிஏஏ, என்ஆர்சி அந்த சம்பவங்களை கடந்து எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு ஓட்டை சீர்திருத்தம் செய்ய போகிறோம் என்ற பெயர்ல முஸ்லிம்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதை பார்க்கிறோம். பீகார்ல 65 லட்சம் மக்களுடைய ஓட்டு பறிக்கப்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு ரிசல்ட் வேற மாதிரி போகுது. அவங்க எதை எதிர்நோக்கி சட்டம் இயற்றுகிறார்களோ அதன்படி நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக யோசிப்பதை விட நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்முடைய யாருடைய ஓட்டோ ஒரு ஓட்டு கூட பறிபோடக்கூடாது. ஏன்னா மார்க்கம் மர்மையும் பேசுது, இந்த உலகத்தை பற்றியும் பேசுது. ஆகிரத்து ஹைரு அபுகா, இம்மையை விட மர்மை சிறந்தது. ஆனால் இந்த உலகமும் வேணும், இந்த உலகிலும் நன்மை கொடு, மறுமையும் எனக்கு நன்மை தா என்றுதான் இறைவனிடம் கூட பிரார்த்தனை செய்யுமாறு மார்க்கம் சொல்லு. அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும். இந்த எஸ்ஐஆர்ல அந்த பதிவு பத்திரத்துல அந்த ஃபார்ம்ல சரியா நம்ம ஃபாலோ பண்றோமா, சரியா நம்ம ஃபுல்லோ பண்ணிருக்கிறோமா, அது ஒரு காப்பிக்கு 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதுல எழுதி பார்த்து அது சரியா இருக்குதான்னு பார்த்து மறுபடியும் என்ன செய்யணும், அதை முறையா ஃபுல்லோ பண்ணி கொடுக்கணும். எவ்வளவு மக்கள் அறியாமையில் இருக்கிறான், 2002 2005 அப்படின்னு தலையை சொரியக்கூடிய அளவில் இருக்கணும். அப்ப அதையெல்லாம் மாற்றி சரியான வழிமுறை என்ன, நம்ம அதற்கு காட்டி அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து சரியான முறையில அவர்கள் அந்த ஃபார்மை ஃபுல்லோ பண்ணுவதற்கு துணை நிற்கக்கூடிய மக்களாக நாம் ஆகணும். இந்த உலகிலும் நாம் நன்மையை பெற வேண்டும், மறுமையிலும் நன்மையை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரட்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். பாதுகாப்பாக இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.